ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு சேனல். இன்னைக்கு என்ன ரீடிங் பார்க்க போகிறேன்னா, தேர்ட் பர்சன் தான் பார்க்க போகிறோம். ஒரு பர்சன் உங்களை பற்றி நினச்சிட்டு இருக்காங்க, உங்கள் பர்சன் அந்த தேர்ட் பர்சனை பற்றி நினச்சிட்டு இருக்காங்கன்ற ரீடிங் தான். ஸோ இந்த ரீடிங் ஒரு ஜென்ரல் ரீடிங். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் சப்போர்ட்டிங் மீ, கீப் சப்போர்ட்டிங் மீ. ஸோ இந்த ரீடிங் ஒரு ஜென்ரல் ரீடிங். ஸோ டேட்டா ரீடிங்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு உங்கள் பர்சன் உங்களை பற்றி என்ன நினச்சிட்டு இருக்காங்கன்றதை பார்ப்போம். உங்கள் பர்சன் இப்போ கரண்டாக உங்களை பற்றி என்ன நினச்சிட்டு இருக்காங்கன்னு பார்ப்போம். ஸோ அவங்க என்ன சிச்சுவேஷனில் இருக்காங்கன்றதை பார்ப்போம். ஸோ உங்கள் பர்சன் இப்போ பார்த்தீங்கன்னா கரண்ட்டாக ஒரு கிளாரிஃபிகேஷன் எதிர்பார்த்துட்ருக்காங்க. சம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆகிருக்கு, அதுக்கு சம் கிளாரிஃபிகேஷன் உங்கள்கிட்ட எதிர்பார்க்குறாங்கன்ற மாதிரி தெரியுது. ஸோ அவங்களுக்குள்ளே இப்போ சீக்ரெட்டாக அவங்கள்ட்ட பேசலைனாலும் சீக்ரெட்டாக லவ் வச்சுருக்காங்க. எப்படி உங்கள்கிட்ட கனெக்ட் பண்ணுறது, இப்போ நம்ம பேசாமல் இருக்கோமே அப்படின்றது அவங்களுக்குள்ளே வந்திருக்கு. கூடிய சீக்கிரம் அவங்க உங்களை கனெக்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அவங்க யார் மூலமாக உங்கள்கிட்ட பேசுகிறது, நீங்கள் பிளாக் பண்ணி வச்சுருந்தா கூட அவங்க பேசாமல் இருக்காங்கன்னா கண்டிப்பாக பேசுவாங்க. பேசுறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது. இப்போ கரண்ட்டாக சம் கிளாரிஃபிகேஷன் உங்கள்கிட்ட பேசணும் அப்படின்ற ஒரு எண்ணம் வந்திருக்கு. சம் பழைய விஷயத்தை பற்றி திங்க் பண்ணுறாங்க, உங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ண விஷயத்தை பற்றி திங்க் பண்ணுறாங்க. அதையும் அது நல்லாவே தெரியுது. ஸோ கூடிய சீக்கிரம் உங்களை காண்டாக்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இப்போ இது உங்கள் பர்சன் உங்களை பற்றி நினைக்கக்கூடிய விஷயம். ஸோ உங்கள் பர்சன் தேர்ட் பர்சனை பற்றி இப்போ கரண்டாக என்ன நினச்சிட்டு இருக்காங்கன்றது பார்ப்போம். ஸோ இப்போ கரண்டாக பார்த்தீங்கன்னா அவங்க அவங்கள விட்டு விலகணும்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க. அந்த ஒரு மைண்ட் செட் தான் உங்கள் பர்சன்ட்ட இருக்குது. ஸோ ஐம் லிவிங் ஃப்ரம் யுவர் லைஃப் அப்படின்றது உங்களுக்கு இருக்குது. ஸோ இன்னொரு விஷயம் பாருங்கள், உங்கள் பர்சன் அந்த தேர்ட் பர்சனை பற்றி ஃபேக் அப்படின்ற ஒரு எண்ணம் வந்துடுச்சு. ஃபேக்காக நினச்சிட்டு இருக்காங்க. அவங்க ட்ரூ இல்லை அப்படின்றது உண்மை தெரிஞ்சிருச்சு. ஸோ அவங்க நினச்சது வேற அவங்கள பற்றி. ஆனால் அவங்களோட வேறு ஏதோ ஃபோக்கஸ் பண்ணி அவங்கள்ட்ட பழகின மாதிரி மணி ரீதியாக இருக்கலாம், ஸோ ஒர்க் ரீதியாக இருக்கலாம், ஏதோ ஒரு விஷயத்தை ஃபோக்கஸ் பண்ணி அவங்கள்ட்ட பழகினது அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்றது அவங்களுக்குள்ளே இருந்துக்கிட்டு இருக்கு. ஸோ அவங்க பர்சன் இப்போ தற்சமயம் அவங்களுக்கு அவங்க மேலே நம்பிக்கை இல்லை அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் இருக்காங்க உங்கள் பர்சன். ஓகே, ஸோ இது டேரக்ட் ரீடிங்கில் பார்ப்போம். உங்கள் பர்சன் உங்களை பற்றி இப்போ கரண்டாக என்ன நினச்சிட்டு இருக்காங்க அப்படின்றத பார்ப்போம். டேரக்டில் உங்கள் பர்சன் உங்களை பற்றி இப்போ கரண்டாக என்ன நினச்சிட்டு இருக்காங்கன்றத பார்ப்போம். ஸோ உங்கள் பர்சன் உங்கள்கிட்ட பேசலைன்னு ஒரு ஸ்ட்ரெஸ்ஸோடு இருக்காங்க. அவங்களுக்கு இப்போ ஒரு கேரிங் தேவைப்படுது, ஒரு லவ். ஏன்னா அந்த பர்சனை வச்சு அவங்க ரொம்ப ஹர்ட்ஃபுல்லாக இருக்காங்க. கூடிய சீக்கிரம் வருவாங்க, வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஸோ அவங்க வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அவங்க ஏதாவது சான்ஸ் கிடைச்சா உங்களை காண்டாக்ட் பண்ணணும், பேசணும், திருப்பி சேரணும் ஒரு எண்ணம் இருந்துக்கிட்டே இருக்குது. கண்டிப்பாக அவங்கள காண்டாக்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. சம் ஆர்கியூமெண்ட் நடக்கும், உங்களுக்கும் உங்கள் பர்சனுக்கும் சம் ஆர்கியூமெண்ட் நடக்கும். நடந்த பிறகு தான் நீங்கள் ரெண்டு பேரும் அது பெரிய ஆர்கியூமெண்ட்டாக இருக்காது, மைனர் ஆர்கியூமெண்ட் தான் இருக்கும். அது மைனர் ஆர்கியூமெண்ட்டாக இருக்கும் போதே அப்படியே ஒன்று சேர்ந்துருவீங்க. அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் அமையும். கூடி சீக்கிரம் ஒன்று சேர்றதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஸோ உங்கள் பர்சனும் அந்த பர்சனை பற்றி என்ன நினச்சிட்டு இருக்கான்றது பார்ப்போம். ஃபீலிங் சீட்டட். அவங்க இப்போ எக்ஸாக்டாக அவங்க செப்ரேட் ஆகணும், சீட் பண்ணிட்டாங்கன்ற ஒரு எண்ணத்தோடு இருக்காங்க உங்கள் பர்சன் அந்த தேர்ட் பர்சனை பற்றி. ஸோ அவங்களுக்கு இப்போ கம்யூனிகேஷன் கூட அவங்கள்ட்ட சரியாக இல்லை அப்படின்ற மாதிரி தெரியுது. ஸோ அவங்க இப்போ அதை விட்டு வெளியே வந்துட்டாங்க. பட் என்னென்னா அவங்களுக்கு இப்போ கரண்டாக உங்கள்கிட்ட பேசுகிறது எப்படி
அப்படின்றது மட்டும் தான் யோசனை ஓடிக்கிட்டு இருக்கு. அவங்கள விட்டு விலகிட்டாங்க, கம்ப்ளீட்டாக விலகிட்டாங்க. அது மட்டும் நல்லா தெரியுது, கம்ப்ளீட்டாக விலகிட்டாங்க. பட் உங்களை எப்படி காண்டாக்ட் பண்ணுறதுன்ற யோசனையோடு இருக்காங்க. ஸோ பல ஆர்குமெண்ட் நடந்திருக்கு அவங்களுக்குள்ள. ஸோ அவங்க அதை விட்டு வெளியே வந்துட்டாங்க. வெளியே வந்துட்டு இப்போ வந்து அடுத்த ஸ்டெப்புக்கு உங்களை காண்டாக்ட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க. வந்து மைண்டு வந்து அந்தளவுக்கு ஸ்டேபிளாக இல்லை, கொஞ்சம் கன்ஃபியூஷன்லேயே இருக்காங்க. ஸோ அவங்கள லூஸ் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்காங்க. ஸோ அவங்கள வேண்டாம் அப்படின்ட்டு ஸ்ட்ராங்காக வந்து மைண்ட் செட் அவங்களுக்கு வந்துருச்சு. இந்த ரிலேஷன்ஷிப் வேணாம் அப்படின்னு அந்த 3rd பர்சன் பற்றி நினச்சிட்டு இருக்காங்க. இந்த ரிலேஷன்ஷிப் வேண்டவே வேண்டான்னு ஒரு முடிவில் இருக்காங்க. அவங்களுக்கு மைண்ட் செட் அந்த அளவுக்கு இப்போ இருக்குது அவங்களுக்கு. ரீகன்சிடர் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்க. ஏன்னா வந்து ஒரு சில உங்கள் பர்சன் வந்தாலுமே நீங்கள் பேசுகிறதுக்கு ட்ரை பண்ணுங்க. ஏன்னா வந்து ஒரு சில விஷயங்களை நம்ம மன்னிச்சு விடுறதுனால நம்ம லைஃப் நல்லா தான் இருக்கும். மன்னிச்சு ஏற்றுக்கிறது தப்பு இல்லை அப்படின்றத வந்து கொண்டு வாங்க. ரீகன்சிடர் பண்ணால் கண்டிப்பாக சக்ஸஸை பார்க்க போகிறீங்க. ஸோ கண்டிப்பாக ஒரு சைனை பார்ப்பீங்க, கூடிய சீக்கிரம் ஒரு சைனை பார்ப்பீங்க. நீங்கள் உங்கள் பர்சன்ட்டு பேசும்போது ஏதோ ஒரு பட்டர்ஃப்ளையோ ஒரு குட் சைன் பார்ப்பீங்க, ஒரு ஃபெதர்ஸோ ஏதோ ஒரு சைனை பார்ப்பீங்க. ஒரு பிக் ஹாப்பி சேஞ்சை பார்க்க போகிறீங்க உங்கள் லைஃப்பில். கண்டிப்பாக நல்லதே நடக்கும், நல்லதே நினைங்க. ஸோ உங்கள் பர்சன் உங்களோட வரதான் போகிறாங்க, உங்களோட ஒன்று சேர தான் போகிறீங்க. நம்பிக்கை வைங்க. ஸோ இந்த ரீடிங் உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் சப்போர்ட்டிங் மீ. கீப் சப்போர்ட்டிங். பை பாய், டேக் கேர்.